தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களுக்கும் அதிமுக ஆட்சிக்கு வந்து கருணை காட்டி 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்களா? கருணை தொகை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கருணை தொகை யாரு கேட்டா? இப்படி இருக்கும்போது நீ 5,000 போடுறியா, நான் 10,000 போடுறேன். இவங்களாவது ஏதோ விஷயம் இருக்கு அவங்க போடுறதுல. நீங்க போடுறதுல என்ன விஷயம் இருக்கு? கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம தேமுதிகவையும் சேர்த்து கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு ரொம்ப கேவலமா விமர்சிச்சிருக்காரு விஜய். தேமுதிக, அது திமுக இல்ல, அதிமுக இல்ல, தேமுதிக விமர்சிக்க ஆரம்பிச்சாலே விஜய் அவர்கள் தாங்குவாரா? பாஜகவை நார்மலைஸ் பண்ண பாக்குறாரு விஜய். கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருக்கு, மாநில பட்டியல் இல்ல. அதனாலதான் இந்த நீட் தேர்வு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியுதா தெரியலையா? தமிழ்நாட்டுல எதுவுமே இல்ல, நான் வந்துதான் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அபத்தமான விஷயமா தான் பாக்குறேன். இரு திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்களை பண்ணிருக்காங்க. ஹாய் மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருந்திருப்பீங்க. தேர்தல் வர ஆரம்பிக்க நமக்கு வந்து ஒவ்வொரு நியூஸையும் பார்க்கும்போது திக்குன்னு இருக்கும். அப்படிதான் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கருணை தொகை 10,000 வழங்கப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லியிருக்காரு. கருணை அப்படிங்கிற வார்த்தையே முதல்ல ரிஜெக்டட். எதுக்கு கருணை காட்டணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களுக்கும் அதிமுக ஆட்சிக்கு வந்து கருணை காட்டி 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்களா அப்படிங்கிறதே மிக பெரும் கேள்விக்குறி. மக்களையே ஒரு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும். கருணை தொகைன்ற வார்த்தை இவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்கான வார்த்தை. யாரும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து உயர்கல்வி படிக்க போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகம். இன்னைக்கு சும்மா ப்ராக்டிக்கலாக பேசணும்னா கூட கொங்கு மண்டலத்துல எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள்லேயும் சரி நிறைய கிரைம்ஸும் வந்து நடக்குது. அதாவது அந்த கொள்ளையடிக்கிறது, வீடு புந்து திருடுறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அது ரீசன் ப்ராக்டிக்கலாக பேசணும், நம்ம புள்ளி விவரம் அதெல்லாம் வேணாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் பசங்க நல்லா படித்து ஒன்று டாக்டர், என்ஜினியர் இந்த மாதிரி எங்கேயாவது ஐடிலையோ இல்லை டாக்டராக வேற எங்கேயாவது பிளேஸ் ஆகிருப்பாங்க. சொந்த மாவட்டத்திலேயே பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? சில பேருக்கு அது லக்கியாக அமையலாம். இல்லை முக்கால்வாசி பேர் ஃபாரின்ல இருப்பாங்க, இல்லை வேற எங்கேயாவது தொழில் தொடங்கிய தொழில் சார்ந்து வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அதிகம். இதெல்லாம் ஏன்னு கூட யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு புரியல. ஆட்சியாளர்களாக இருக்காங்க அப்படின்னா, மக்கள் நல திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா, மக்களுடைய தற்போதைய தேவை என்ன, அந்த தேவைக்கேற்ற மாதிரி திட்டத்தை வடிவமைச்சு கொண்டு வரதான மக்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு திட்டமா இருக்கும். நீங்க வெற்றி பெறணும், அதுக்காக பீகார்ல எப்படி 10,000 முதல்ல பெண்களுக்கு தொழில் தொடங்குவதற்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்களுக்கும் சேர்த்து போட்டுட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் போட்டுட்டு திரும்ப கேட்டாங்களோ, அந்த மாதிரி இங்க வந்து கருணை தொகை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கருணை தொகை யாரு கேட்டா இப்போ அப்படிங்கிறது தெரியல. திமுக 2021 தேர்தலில் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் மகளிர் தொகையாக அப்படின்னு சொல்லி, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறது கூட பாருங்க, மகளிர் உரிமை தொகை. அந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளோ பேசினாரு. 1000 ரூபாய் கொடுக்க முடியாதது, நிதி நெருக்கடி, கண்டிப்பா சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாக்குறுதிலையும் 1500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணாங்க. அங்கேயே வந்து ஒரு சர்க்கிள். இன்னைக்கு திமுக வந்து இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுவே பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்பட்டு இருக்கு. அந்த 5000 ரூபாய் போட்டதே வந்து நீங்க எலெக்ஷன் முன்னாடி ஏன் போட்டீங்க? அப்படியே போட்டா கூட 3 மாதத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படி போட்டிருக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்க வந்து ஊக்கத்தொகை, கோடை ஊக்கத்தொகை 2000 ரூபான்னு சேர்த்து போட்டிருக்கீங்களே, அப்ப இது தேர்தலுக்காக நீங்க கொடுக்கறதா அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ளான விஷயமா தான் இருக்கு. நம்மளும் பேசியிருக்கோம் பல பேட்டிகளை. இப்படி இருக்கும்போது நீ 5000 போடுறியா, நான் 10,000 போடுறேன். இவங்களாவது ஏதோ விஷயம் இருக்கு அவங்க போடுறதுல. நீங்க போடுறதுல என்ன விஷயம் இருக்கு? அதுவும் வந்து விஜய் அவர்களுடைய வாக்குறுதி மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம் அப்படின்னு இருக்காரு. சரி, ஓகே, அதிமுக தான் இப்படி நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர் வேலூர் ஸ்பீச்சில் பேசியிருந்தாரு. தாவேகா தொண்டர்கள், நண்பர்கள், தோழர்கள் இவங்க எல்லாருமே வந்து நம்மளை போன்ற பத்திரிகையாளர்கள் இல்ல ஆப்போசிட் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேங்க் பண்ணோம். ஏன்னா நாங்கெல்லாம் தொடர்ந்து பேசி தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து வேலூர்ல அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல நிழற்குடை போட்டிருந்தாங்க. ஸோ வந்து வெயில்ல மயங்கி விழாம எல்லாம் சேஃபா வீட்டுக்கு போனீங்க. அப்படியும் பல சம்பவங்கள் நடந்துச்சு. அங்க வந்து அந்த பேரிகார்ட்லாம் உடைச்சிட்டு ஓடுனது, இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்துச்சு. வேனை துரத்திட்டு போனது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இட்ஸ் ஓகே, அது மேபி காலப்போக்கில் மாறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாறணும் அப்படின்னா
ஆக்டர் விஜயா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டேன், நான் வந்து முழுநேத அரசியல்வாதி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அவர் களத்துல இன்னும் இறங்கல. ஏன் இறங்கல அப்படின்னா, தன்னை பார்க்க இப்படி கூட்டம் ஓடி வரணும், தன்னை வந்து ஒரு மாஸ் ஹீரோ உச்சத்துல இருந்து வந்திருக்கேன், என்னை பார்க்கணும்னா அப்படி கூட்டம் கூடும் அப்படிங்கிற அந்த அதை என்ன சொல்றது இல்லை, அது தேவைப்படுது. அப்படி இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லை, மக்கள் வந்து துன்பப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது, உங்களால ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்னா நீங்க சகஜமான நிலைமைக்கு வரணும்ல. அப்படி வரணும்னா என்ன பண்ணணும், தினம்தோறும் மக்களை சந்திக்கணும். அதுவும் நீங்க சும்மா 5 வருஷம் வீட்டுல இருந்துட்டு டெய்லி மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன், எனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையா அப்படின்னு கேட்கலாம். எலெக்ஷன் நேரம், இந்த தேர்தலில் போட்டியிட போறீங்க, நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்றீங்க, தினந்தோறும் மக்கள் சந்திக்கலாம், தினந்தோறும் மக்கள் சந்திப்புகளை நடத்தலாம், தொகுதி வாரியா போலாம். இந்நேரம் விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா 234 தொகுதிக்கும் போயிடலாம். தேர்தல் காலம் அறிவிக்கிறது பிரச்சார காலத்துக்குள்ள முடிச்சிருக்கலாம். அவர் அந்த சகஜ நிலைக்கு மக்களை கொண்டு வரவே விரும்பல. கடைசி வரைக்கும் விஜய பார்க்கணும், விஜய பார்த்துட்டா போதும், என் பொண்ணு ஐசியூல இருக்கா, என் குழந்தை இறந்துட்டா, ஆனா பரவாயில்ல, என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மனநிலைமையிலேயே வச்சிருக்கணும் அப்படிங்கறதான் அவருடைய நோக்கமா இருக்குதான் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு இந்த புரிதல் தவறா இருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பேசும்போது ஒரு கதை ஒண்ணு சொன்னாரு, நான் வந்து அதை பத்தி இங்க நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊரே சிரிக்குது அந்த கதையை பார்த்து. ஏன்னா இவர் வாய் மூடி அப்படின்னு இவர் டயலாக்லாம் பஞ்சு எல்லாம் பேசுவார் அரசியல்ல. வந்து நேத்தோ ரிமோட்டு டிவி அப்படின்னா ஏதோ பஞ்சு பேசினாரு. ஓட்டு போடுறது கூட அவரோட டயலாக்ல தான் கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்க நல்லா இல்லை. கூட இருக்கிற யாராவது சொன்னா நல்லா இருக்கும். நம்ம உண்மையாலுமே விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையில தான் சொல்றோம். அவர் அரசியல்வாதி ஆகிட்டா நம்மளுமே மாறுவோம். அவருடைய வாக்குறுதிகள், அவருடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள், பேச்சுக்கள் இருந்தா நம்மளுமே அவருக்கு வந்து ஓட்டு போட தானே போறோம். மக்களை கவர்ற வகையில், அதாவது கொள்கை ரீதியா, திட்டங்கள் ரீதியா, மக்கள் தேவைகளை உணர்ந்து வாக்குறுதியோ இல்ல ஸ்பீச்சோ மக்களை தேடி போற ஒரு தலைவனை தானே மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படியான ஒரு தலைவரா விஜய் இதுவரைக்கும் உருவெடுக்கல அப்படிங்கறத பாக்குறோம். நேற்றைய ஸ்பீச் வந்து மொத்தமா வந்து எல்லாரும் திமுகவுக்கு போயிட்டாங்களே, கடைசியில இந்த தேமுதிகவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம தேமுதிகவையும் சேர்த்து கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு ரொம்ப கேவலமா விமர்சிச்சிருக்காரு விஜய். விஜய் அவர்கள் நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணமான இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு வந்திருக்காரு இல்லையா. உங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்ததுக்கு முதல் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க ஆட்சிக்கு வந்த, அந்த மாதிரி முதல் விஷயத்த எடுத்ததே விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் வந்து என் தம்பி அப்படின்னு சொல்லி தோல்ல கை போட்டு ஒரு படத்துல உங்களுக்கு அறிமுகம் கொடுத்ததுனாலதான் கிட்டத்தட்ட 2 படத்துல அட்டார் பிளாப் ஆகி அன்னைக்கு டாப்ல இருந்த மீடியா, அதாவது பிரிண்ட் மீடியால வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு எழுதின நிலைமையில விஜயகாந்த் அவர்கள் கை கொடுத்தவனதான் நீங்க வந்து சினி ஃபீல்டுக்குள்ள உங்களுக்கான ஒரு வருகை ஓப்பனே ஆச்சு. அப்படி இருக்கும்போது நன்றி கிடத்தனமா இப்படி போய் தேமுதிக போய் சேர்ந்திருக்கிற நேரத்துல இவ்வளவு கேவலமாக விமர்சிக்கலாமா? தேமுதிக, அது திமுக இல்ல அதிமுக இல்ல, தேமுதிக விமர்சிக்க ஆரம்பிச்சாலே விஜய் அவர்கள் தாங்குவாரா? ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு ஸ்பீச்சிலையும் நான் அவரோட ஸ்பீச்சில் முன்னேற்றம் தெரியுதா அப்படின்னு நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அவரோட ஸ்பீச்சில் தெரியக்கூடிய மாற்றங்கள் ஓவராலா எல்லா ஸ்பீச்சிலையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, சோசியல் மீடியால என்ன பேசுபொருளாகுதோ, பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன பேசுறாங்களோ, தாவேக்காவை நோக்கி என்ன விமர்சனங்களை வைக்கிறாங்களோ, அந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கறதா தான் இந்த விஜய் அவர்களுடைய பேச்சு இருக்கு. அதுவும் தனிப்பட்ட வகையில விஜயை தாக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாடி வந்து ஆக்ரோஷமா பதில் கொடுக்கிறார். இதைத்தான் அவர் பண்றாரு. இதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி தலைவர்? ஒரு சாதாரண ஒரு மனிதனே இதை பண்ணிட்டு என்ன நீங்க என்ன திட்டுறீங்க, நான் உங்களை திருப்பி திட்ட மாட்டேனா? இதைதான் அவர் அரசியல்ல பண்ணிட்டு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அவர் ஒரு கதை சொன்னாரு, நல்ல வேலை பொங்கல் முடிஞ்சுது, ஜல்லிக்கட்டு முடிஞ்சுது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜல்லிக்கட்டு டைம்ல இவரோட கதையை கேட்டுக்கிட்டு இவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, போயிட்டு புல்லுக்கட்டை வந்து பாக்கெட்ல ஒளிச்சு வச்சுட்டு, உண்மையாலுமே என்னால சிரிச்சு சிரிச்சு முடியுறாங்க நேத்தெல்லாம், ஒளிச்சு வச்சுட்டு போய் பாவம் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நல்ல காலம் தாவேக்கா தொண்டர்களுடைய நல்ல நேரம் இருக்கு. அதனாலதான் பொங்கல் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. பொங்கல் முடிஞ்சு எலெக்ஷன் வந்து இந்த டியூரேஷன் எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா. ஸோ வந்து எல்லாம் உங்களுக்காகவே தான், அதாவது வழக்கமா இப்படிதான் நடக்குது. இந்த கதையை அவர் பொங்கலுக்கு முன்னாடி சொல்லலைல்ல, அதுதான் தாவேக்கா தொண்டர்களுடைய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிரிச்சிட்டேன் உண்மையாலுமே. நேற்று அவர் ஸ்பீச் கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப சிரிச்சேன். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கவங்களே ரொம்ப படிச்சு உலக நாடுகள்லாம் சுற்றிட்டு வந்து அவ்வளவு அனுபவங்களை பெற்ற சில நபர்கள் மட்டும் என்கிட்ட பேசும்போது சொல்றது வந்து, விஜய வந்து இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் வந்து நல்லது பண்ணுவார் அப்படி இப்படின்னு பேசும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு.
ஸோ அதனால தான் இந்த காணொளி. இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோனுடைய நோக்கமே இதுதான். பாஜகவை நார்மலைஸ் பண்ண பாக்குறாரு விஜய். பாஜக இந்த களத்திலேயே இல்ல, தமிழ்நாட்டு தேர்தலையே இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் தானே நடக்குது, அப்புறம் ஏன் திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜகன்னு தூக்கிட்டு வராரு அப்படின்னு சிஎம் நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. விஜய் அவர்கள் நேற்று கொடுத்த வாக்குறுதிகள், நான் ஆட்சிக்கு வந்தான்னு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. அதுல வந்து நீட் பரீட்சையெல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி நான் கல்வி அமைப்பையே மாத்துவேன், பாடப்பட்டியலையும் மாத்துவேன், எல்லா தேர்தலையும் அவங்க இலவகவா ஃபேஸ் பண்ற மாதிரி நான் மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு சொல்லுங்க, கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருக்கு, மாநில பட்டியல் இல்ல. அதனாலதான் இந்த நீட் தேர்வு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. தெரியாம இப்படியான வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாரு. இப்படி வீசிட்டு திமுகன்னு திட்டுறதுல என்ன ஆயிட போறதுன்னு தெரியல. பாஜக இந்த தேர்தல் வந்து ரொம்ப குழப்பமா இருக்கும் பாக்குற மக்களுக்கு. ஏன்னா அமைதியா இருந்த குட்டைய பாஜக கல்லெறிஞ்சு குழப்பி விட்டுருக்காங்க. அடுத்த தேர்தல்ல அவங்க அட்லீஸ்ட் எதிர்கட்சியா வர்றதுக்கான மூவ்மெண்ட்டை இப்ப எடுத்திருக்காங்க பாஜக, லாங் டேர்ம் திட்டமா. அப்போ பாஜக இங்க இவ்வளோ கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பாஜக அதிமுக கூட்டணியில இருக்காங்க, பிரதான எதிர்கட்சியான அதிமுகவோட கூட்டணியில இருக்காங்க. அப்போ இந்த தேர்தல அவங்க எதிர்கட்சி அமர்றது கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவிஎம் இருக்கு, SIR இருக்கு, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. தேர்தல் தேதி, அதாவது திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு களம் அப்படின்னு சொல்லி தேர்தல் தேதியை கூட தள்ளி வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருப்பதாக கூட தகவல் வருது. அப்படி இவ்வளவு ஆபத்தான விஷயங்கள் இருக்கும்போது பாஜகவை நார்மலைஸ் பண்ணுவதும், திமுக தான் வந்து ஆபத்து கட்டணம், அதாவது கழிப்பறை வசதி, நான் வந்து ஆட்சிக்கு வந்தா நல்ல கதவோட சேர்ந்து சுத்தமான கழிப்பறை. இங்க தமிழ்நாட்டுல ஒரு 100 கழிப்பறைய விஜய் அவர்களே நேரடியா போய் அரசு பள்ளிகள்ல 100 கழிப்பறைய, அசுத்தமான மோசமான கதவே இல்லாத கழிப்பறைய காட்ட சொல்லுங்க பாப்போம். மருத்துவம் சரியில்லை, அது சரியில்லை, இதை சரியில்லை, ஊழல் அப்படின்னா எல்லா கட்சிகள் மேலேயும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லை, நான் வந்துதான் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அபத்தமான விஷயமா தான் பாக்குறேன். இரு திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில ஊழல் அது இதுன்னு 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்களை பண்ணிருக்காங்க. இப்படி ஒட்டு மொத்தமா வந்து தமிழ்நாடே நாசமா போயிடுச்சு, நான் வந்துதான் எல்லாத்தையும் பண்ணணும், ஒரு கழிப்பறை கூட நான் வந்துதான் பண்ணணுன்ற நிலைமை இங்க இல்ல. வேணும்னா நீங்க போய் நார்த் இந்தியால போட்டிட்டு நார்த் இந்தியால அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த மக்களும் நல்லா இருக்கட்டும். என்னுடைய கோபத்தை ஆதங்கத்தை எல்லாம் பதிவு பண்ணல, என்ன நிதர்சனமோ அதை தான் நான் பேசினேன். என்னுடைய நண்பர்கள், என்னோட நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேக ஆதரவாளர்கள், என்னுடைய நண்பர்கள் கோச்சுக்க வேணாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.